ஆமையூர். ஆனா அது வான்மீகி வந்தாருன்னு திருவான்மீகியூர்னு ஆக்கிட்டாங்க. உண்மையிலே இன்னைக்கும் திருவான்மியூர் கடற்கரைக்கும் ஆமைகள் வந்துகிட்டு இருக்கு. இது பாருங்க, உலகம் முழுக்க இந்த ஆமைகள் தொடர்புடைய இடங்களும் தமிழர்கள் சென்ற இடங்களும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து, இந்த ஆமைகளுக்கும் பறவைகளுக்கும் உள்ள தொடர்பு நான் பல தடவை கடல்லையே பார்த்துருக்கேன். ஒரு ஆமைக்கு உணவே ஒரு படகுலேருந்து இந்த பறவை தான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரும், சின்ன சின்ன குட்டி ஆமைகளுக்கு. இது ஆமைகள் கிளம்புற இடமும் பறவைகள் கிளம்புற இடமும் ஒன்னா இருந்தாலும் சேரக்கூடிய இடங்களும் ஒன்னா இருக்கு. ஜப்பான்ல நாரைன்ற இடத்துல கிளம்பக்கூடிய கொக்கும், இங்க வேடந்தாங்களுக்கு வரக்கூடிய கொக்கும், மகாபலிபுரம் கடற்கரைக்கு வர ஆமைகளும் ஒரே இடத்துல இருந்து தான் வருது. ஆனா முன்ன பின்ன வருது. இது கடல் நீரோட்டத்தில் வருது, அது வளிமண்டலத்தில் வருது. அடுத்து, இதுதான் தமிழ் இலக்கியத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அழுவம்ன்ற சொல். அழுவம்னா நிலத்தில் செல்லக்கூடிய பாதைக்கும் அழுவன்ற பேர் இருக்கு, கடல்ல செல்லக்கூடிய பாதைக்கும் அழுவன்ற பேர் இருக்கு, வான்வெளியில நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய அந்த ஊடு கூட்டங்களுக்கும் அழுவன்ற பேர் இருக்கு. தமிழ் இலக்கியத்தை நம்ம ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அந்த துறை சார்ந்து படிச்சோம்னா புதிய செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இது பாருங்க, மெக்சிகோல கிடைக்கக்கூடிய ஒரு தொல் பழங்கற்கால ஆமையுடைய ஃபாசிலும் திருச்சி கல்லமேடுல கிடைச்சி, திருச்சியில மட்டும் 1500 ஃபாசில் கிடைச்சிருக்கு. ஆனா எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க சிமெண்ட் ஃபேக்டரிக்கு. அதுல 3 ஆமை ஓடு மட்டும் அமெரிக்கால நேஷனல் ஹிஸ்டரி மியூசியத்துல திருச்சி கல்லமேடு ஃபார்மேஷன் வச்சிருக்காங்க. அதோடைய வயது பார்த்தீங்கன்னா 17 கோடி வருஷம். 17 கோடி வருஷத்துடைய ஆமையை திருச்சியிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, கொரியால இருக்க ஆமை வடிவ படகும் நம்ம தூத்துக்குடியில் ஆமை வடிவ முத்து குளிக்கிற படகும் பாருங்க. அடுத்து அரிக்குமேடு. இதை பார்த்துட்டு நாங்கள் 2 நாள் சாப்பிடல. மெக்சிகோவில் டேக் பண்ண ஒரு ஆமை அரிக்குமேடில் செத்து போயிருக்கு. அந்த ஆமையோட வயிற்றுலேருந்து முட்டையை எடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. 2 நாள் நாங்கள் சாப்பிடல இந்த ஆமையை பார்த்த பிறகு. அடுத்து, இது ரொம்ப முக்கியம். உழவு முழுக்க முழுக்க உலகத்துக்கு போயிருக்கு. அந்த உழவு முறைகள் முழுக்க முழுக்க தமிழ் முறையாவே இருக்கு. அடுத்து, தமிழ்நாட்டில் கிடைச்ச எல்லா பானை ஓடுகளையும் இந்த நெல் இருக்கு. அடுத்து மெல்லர், இந்த மல்லர்ன்ற வார்த்தை கிரேக்கத்தில் இது ஈஜிப்ட்ல பதிவாயிருக்கு. அடுத்து குருமி, இன்னைக்கும் குஜராத் இது உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய குருமி இன மக்கள் தாங்கள் தமிழகத்திலேருந்து தான் வந்தோன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஆமைகள் வழிகாமிச்சு வந்தா பதிவு பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு விவசாய இனம், உழவு இனமா இருக்கிறாங்க. இன்னைக்கும் உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்துடைய சிம்பலே வில்லும் மீனும் தான். அடுத்து, இந்த புத்த மதம் அழிஞ்சதுக்கும் தமிழ் இலக்கியங்களை சொல்லக்கூடிய மல்லர்ன்ற இனம் அழிஞ்சதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த உழவை முக்கியமா வச்சிருந்த இந்த மருதநல மக்கள், அவங்களுடைய பேர் பல நாடுகள் இருக்கு. மல்லர் பல்லன்ற சொல் பல நாடுகள்ல இருக்கு. அடுத்து இது பாருங்க, சுமேரையில் இருக்க ஊர், அங்க இருக்கக்கூடிய இட்டிகை இந்தியில ஈட்டான்வாங்க. அடுத்து, இதுவும் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 22 ஊர்கள் இருக்கு உலகம் முழுக்கும். அடுத்து 16 பழனி ஊருக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய பழனி. அடுத்து, இந்த நெல் எடுத்துட்டு போற சிற்பங்கள் ஒரு கடவுளா பார்க்கல, அந்த காலத்து இளவரசியா பார்க்கிறேன். இந்த நெல்லையும் இளவட்டக்கல்லையும் எடுத்துட்டு போன பெண்கள் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. அடுத்து பாருங்க, தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அரிசி தேவதை. அடுத்து, தாய்வான்ல இருக்க அபாஜி, அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் தமிழ் பழக்க வழக்கங்களும். அடுத்து, இது ரொம்ப ஆச்சரியம். பெரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மழுமுடங்கி நெல்லும் தாய்லாந்து பர்மாவில் இருக்கும் நெல்லும் தமிழகத்தில் பிச்சாவரத்தில் அதாவது என்ன பண்ணுவாங்க, அந்த சதுப்பு நிலத்துல போய் படகுல போய் நெல்லை தூவிடுவாங்க. அது நெல் தண்ணியை கிழிச்சுக்கிட்டு மேலே வரும், படகுல போய் அறுவடை பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட 4 நாடுகள்ல தமிழ் முறையிலே இருக்கு. அடுத்து, சீனால இருக்கக்கூடிய உழவு முறை. அடுத்து, ஜப்பான்ல இருக்க உழவு முறை. அடுத்து, கொரியால இருக்கக்கூடிய உழவு முறை. அடுத்து, கொரியா நாட்டுக்கு நமக்கு உள்ள தொடர்பு. அடுத்து, கொரியா நாட்டில் இருக்க அந்த பானை ஓடுகள் எல்லாமே பாருங்க. அடுத்து, கொரியா நாட்டில் இந்த 7 தெய்வ வழிபாடு பாருங்க. அடுத்து, கொரியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உழவு முறை. கிட்டத்தட்ட உலக நாடுகளில் எங்கெங்க நெல்லும் சிறுதானியும் பெருதானியம் இருக்கோ எல்லா இடங்களிலும் நம்முடைய கடற்கரையுடைய தாக்கங்கள், நம்முடைய மருந்துநல பண்பாடுடைய தாக்கங்கள் மிக தெளிவா இருக்கு. குறிப்பா இந்த திருவோடுன்னு சொல்லக்கூடியது, மடகாஸ்கர்ல இருந்து நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை வரக்கூடிய திருவோடு, அதுக்கு இங்கிலீஷ்காரன் பெக்கர் பவுல்னு வச்சிருக்கான். தயவுசெய்து கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். இங்க ஆனைக்கட்டியில ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க. அதுல இந்த திருவோடுக்கு பேர் வச்சிருக்காங்க பெக்கர் பவுல்னு வச்சிருக்காங்க, பிச்சை எடுக்கிற பாத்திரமா. இது உண்மையிலே இது செயிலர்ஸ் பவுல். கடல்ல போறப்ப இலையை பயன்படுத்தினா வீணாவும் சொல்லிட்டு இந்த திருவோடு வச்சு பயன்படுத்திட்டு போயிருக்காங்க. இது செயிலர் பவுல்னு சொல்லலாம், செயின்ட் பவுல் சொல்லலாம். ஆனா இங்க ஆனைக்கட்டி அந்த இதுல பயோடைவர்சிட்டி பார்க்ல அதுக்கு பெக்கர் பவுல்னு எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து இது பாருங்க, இது கூட இந்துல 1 மாதம் முன்னாடி வந்த செய்தி. இந்த கொரியாவுக்கு தமிழுக்கு உள்ள தொடர்பை
கொரியாவுக்கும் நம்முடைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அயோத்திக்கும் தொடர்பாகிட்டாங்க. இதை திருப்பி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இது சிறுதானியம் கூட மல்லா, பார்சிலோனில் இருக்கக்கூடிய மல்லான்ற இடம் ஸ்பெயினில். அடுத்து இது பாருங்க, கிரேக்க யூரோப் முழுக்கும் இந்த பல்லான்னு சொல்லக்கூடிய கிழக்கிலேருந்து வந்த கப்பல்கள் இருக்க பாய்மர துணியை அவர்கள் உடைகளா பயன்படுத்தியிருக்காங்க. அங்க டெக்ஸ்டைலுக்கு பேர் பல்லான்ற பேர். அடுத்து இந்த குமரான் சக்கரவள்ளி கிழங்கு இந்த இந்தோ பசிபிக் கடல் முழுக்கும் குமரான்ற பேர்லயே வணங்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பல்லர் பீன்ஸ் சொல்லக்கூடிய மொச்சக்கொட்டையை இன்னைக்கும் உலக நாடுகளில் குறிப்பா அமெரிக்கா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை எனக்கு சொன்னது செல்வாவுடைய அப்பா சொன்னதா சொல்லி தான் இதை நாங்கள் தேட ஆரம்பிச்சோம். எங்களுக்கு நிறைய கிடைச்சது. அடுத்து இது பாருங்க, காலடின்னு சொல்லக்கூடிய காஃபி இன்னைக்கும் சவுத் அமெரிக்கால இருக்கு. அடுத்து இது பாருங்க கயிறு. அடுத்து கொம்பு, கடல் பாசி. அடுத்து நெல்லிக்காய். நம்ம அதிகமான அவையார் கொடுத்து சொல்றோம், ஆனால் இந்த நெல்லிக்காய் கடல்ல பயன்படுத்தக்கூடிய பொருள். இன்னைக்கும் அமெரிக்கன் நேவியில கடல்ல 2000 பேர் சாவறாங்க வருஷம் சிசிக்கு அதனால இந்த நெல்லிக்காய் பயன்படுத்தணும் ரூலா இருக்கு. ஆனா இந்த நெல்லிக்காவை நம்ம 3000 வருஷம் முன்னே பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து இந்த வெள்ளரிக்காய் உலகம் முழுக்கும் தமிழ் பேர்லேயே நாவான்ற பேர்லேயே, நாவா குமரான்ற பேர்லேயே இருக்கு. அடுத்து இந்த முருங்கை, கடல்ல உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாற்றுறதுக்கு முருங்கை கொம்பும் நெல்லிக்காய் அரைநெல்லிக்காய் கொம்பும் தேத்தாங்கொட்டை செய்கொட்டை பயன்படுத்தி கடல் தண்ணியை நல்ல தண்ணியா மாற்றி குடிச்சிட்டு போயிருக்காங்க அந்த காலத்துல. அடுத்து மிளகு. அடுத்து சுரக்கா, 32 நாட்டில் சுரைன்ற பேர்ல இருக்கு. அடுத்து இது பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய பண ஓலை பெட்டி. அடுத்து இதை சவுத் ஏசியாவில் வளர்க்கக்கூடிய அந்த கறியை போட்டு மட்டன் சாப்பிடக்கூடிய அந்த முறைகள், பண ஓலையில பதப்படுத்தி சாப்பிடக்கூடிய முறைகள். அடுத்து இந்த வால், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கல்லாங்குத்து வால் 5000 வருஷம் பழசுன்னு இன்னைக்கு நிறுவனம் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஆதித்தனூர் பயன்படுத்தும் சிலைகளும் கொற்கையில பயன்படுத்தும் சிலைகளும் இந்த கும்பகோணம் செய்யக்கூடிய சிலைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அடுத்து இந்த கொரியா கட்டடக்கலைக்கு அடிப்படையே இந்த டால்மன் சொல்லக்கூடிய திட்டம் தான். இது தமிழக கலை ஸ்காட்லாந்துல இருந்து கொரியா வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு. இது நம்ம மூணார் பக்கத்தில் இருக்க மறையூர்ல இருக்கக்கூடிய டால்மன், இது கொரியாவில் இருக்கக்கூடிய டால்மன். அடுத்து இது பல்லர்கோட்டைன்னு சொல்லக்கூடிய ராஜபாளையம். இங்க நான் ரொம்ப ரொம்ப வேந்து போனது என்னன்னா, ராஜுக்குள் தான் ராஜபாளையத்துல பருத்தி டீல் பண்ண நினைக்கிறோம். ஆனா அங்க பல்லர்னு சொல்லக்கூடிய விவசாய கம்யூனிட்டி டீல் பண்ணிருக்காங்க. அங்க 450 வருஷம் பழைய வீடுகள் இருக்கு. 3000 ஏக்கர் உள்ள பல்லர்காடுன்ற கிராமமே மற்ற மக்களால் கையாளப்பட்டிருக்கு. பத்திரம் வச்சிருக்காங்க, நிலம் இல்லை. இது தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 50,000 ஏக்கர். நானே என் கண்ணால பார்த்தது 50,000 ஏக்கர் நிலங்களுடைய பத்திரங்கள் இருக்கு. நிலங்கள் மற்றவங்களால அபகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, வயதானவர்கள், ஒவ்வொரு வயதானவர்கிட்ட வரலாறு. நான் இது வரைக்கும் போன எல்லா இடங்களிலும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மிக மிக தெம்பாவும் எந்த நோய் இல்லாமையும், அதே சமயத்தில் வரலாறு ஒரு புதிய பார்வையில் சொல்றதையும் நான் நேரிலேயே கேட்டேன். அடுத்து இது பாருங்க, நம்முடைய இந்த கிழக்கிந்திய கம்பெனி அடிமையா கொண்டு போன அத்தனை நிலங்களும் மற்றவங்களால கைப்பறிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள் எல்லாம் உலக நாடு முழுக்கும் போயிருக்காங்க. ஆனா இவங்க போன எல்லா இடங்களும், எங்கெங்க இவங்க அகதிகளாக போனாங்களோ, எங்கெங்க அடிமைகளாக போனாங்களோ, அத்தனை இடத்துக்கும் ஏற்கனவே நமக்கும் உள்ள தொடர்பு இருக்கு. இதுதான் மிக மிக ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி. 3000 வருடங்களுக்கு முன்பு அரசாண்ட ஒரு இனம் அதே இடத்துல அடிமையா போயிருக்கு. அடுத்து இது பாருங்க, எத்தனை வகையான மீனவர்கள். உங்களுக்கு வழக்கமா பெரிய பட்டினவர், சின்ன பட்டினவர், பரதவர், முக்குவர் அந்த மாதிரி 4-5 தான். ஆனா என்னுடைய ஆய்வுல 45 கம்யூனிட்டி. இப்ப அந்த கம்யூனிட்டில எங்க போனாங்கன்னே தெரியல. அடுத்து இது பாருங்க, உழவு மக்கள். இன்னைக்கு உழவு மக்கள் ஒரு கூலி தொழிலாளர் தான் பாக்குறாங்க. உண்மையிலே இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் ஒரு காலத்துல மிக மிக வலிமையா இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இங்கிலீஷ்காரங்க பார்த்த தமிழர்களே அல்ல. 10ஆம் நூற்றாண்டு குலோத்துங்க, 11ஆம் நூற்றாண்டு குலோத்துங்க சோழன் வந்ததுலேருந்து, விஜயநகரம் வந்ததுலேருந்து, நாயக்கர் வந்ததுலேருந்து, மராத்தி வந்ததுலேருந்து, முஸ்லீம் வந்ததுலேருந்து, தெலுங்கர்கள் வந்ததுல எல்லாரையும் தான் இங்கிலீஷ்காரன் தமிழ்லாம் பார்த்துருக்கான். உண்மையான தமிழ்லாம் அவன் அடிமையாக தான் பார்த்துருக்கான். அதனால்தான் அந்த மணிப்பிரபலம்ன்ற முறையை தனித்தமிழ் பற்றாளர்கள் உடைச்சி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் இந்த 100 வருடங்களா மீட்கப்பட்ட தமிழ் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி மணிப்பிரபலம் தான் இருந்தது. அடுத்து உட்கார வச்ச முறை. அடுத்து சங்கு, உலகம் முழுக்கும் சங்கு எடுக்கிற இடத்துக்கும் தமிழுக்கு தொடர்பு இருக்கு. அடுத்து உலகம் முழுக்கும் இந்த கடல் பட்டுன்னு சொல்லக்கூடிய கிளிஞ்சல் எடுக்கிறதுக்கும் தமிழுக்கு தொடர்பு இருக்கு. அடுத்து இந்த அம்மா டைவர், பிலிப்பைன்ஸ், கொரியா, ஜப்பான்ல இருக்கிற அம்மா டைவர்ஸ்க்கும் தூத்துக்குடியில முத்து குளிக்கிற பெண்களுடைய முறைகளும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த மொக்கன் சேலம்னு சொல்லக்கூடிய கடல் ரெஃப்யூஜிஸ், கடல் அந்த அபார்ஜின்னு சொல்லக்கூடிய பேசுற மொழியில தமிழ் கலந்துருக்கு. அடுத்து இந்த சுறா பிடிக்கிற எல்லா இடங்களும், இது குறிப்பா கென்யால நாகமணி, எல்லா இடங்கள் பேரும் தமிழ் பேரா இருக்கு உலகம் முழுக்கும். அடுத்து இந்த அளவண்ட உப்பு எடுக்கிற பல நாடுகள்ல அந்த மக்கள் தமிழ் மக்களா தான் இருக்கிறாங்க. அடுத்து இந்த குலவையிடும் சத்தமும்
பழங்கால முறைகளும் கிட்டத்தட்ட பல நாடுகள் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த மதுரையில் இருக்க தாயமும் மெக்சிகோவில் இருக்க தாயம் விளையாடுற முறை ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த சேவல். அடுத்து இந்த காளை மாடு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்ல 2 வகை இருக்கு. பாஸ்க்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, கட்லான்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. கட்லான் பார்த்தீங்கன்னா மாடை அடக்குவாங்க, பாஸ்க் வந்து காளையை கொள்ளுவாங்க. கட்லானுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கு. அடுத்து அடுத்து ஆடு. அடுத்து பாண்டி ஆடுற முறை. அடுத்து கம்பம். அடுத்து 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 இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழர்களின் மெய்யறிவு திறன் உலக நாடு முழுக்க இருக்கு. இதை மறுபடியும் நம்ம பயன்படுத்தினா இன்னைக்கு நம்ம வருத்தப்படுறோம், தமிழ் இந்த அளவில் இருக்கு, தமிழ் மக்கள் இந்த அளவு இருக்கு, எல்லாத்தையும் எடுக்கலாம். அடுத்து 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 இதுதான் தெப்பம், முகவை, மிதப்பு. அடுத்து நம்முடைய பாய்மரத்தின். அடுத்து அடுத்து இதுதான் திரிமரம் சொல்லக்கூடிய அம்மா அக்கா அம்மா, அம்மா அக்கா வக்கான்னு சொல்லக்கூடிய மரம், மேல இருக்கக்கூடிய அந்த வடம்ன்ற சொல். அடுத்து கட்டலாம். அடுத்து 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 இந்த பாய்மர கப்பல், இவ்வளவு பெரிய துணியை நெஞ்சிட்டு போற பாய்மர கப்பல் தான் உலக மக்கள் இங்க வர வச்சிருக்கு. இதை செஞ்சவங்க வாதிரியார் கம்யூனிட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் தான் இருக்கிறாங்க. அடுத்து இது அன்னபூர்ணி, வல்வெட்டித்துறையிலிருந்து போன அன்னபூர்ணி கப்பல். ஆனா இந்த அன்னபூர்ணி கப்பலை வாங்கினதே தேவக்கோட்டையில் இருக்கு நாகப்ப செட்டியார்கிட்ட 25,000. இந்த கப்பல் தமிழ்நாட்டை சேர்ந்த கப்பல். தமிழக கடல் ஆழம் குறைவா இருக்கிறதால வல்வெட்டித்துறையிலிருந்து போச்சு. அடுத்து வாதிரியார், மிகப்பெரிய பாய்மர துணிக்கு சொந்தமான இந்த மக்கள் இன்னைக்கு வேற தொழில் இருக்காங்க. அடுத்து 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 பாருங்க, ஒரு 19 வருஷம் உழைப்ப என்னால சொல்லக்கூட முடியல. இதுதான் தமிழ்நாட்டுடைய உண்மையான நிலைமை. ஒரு தமிழ் தொன்மையை எனக்கு பேசக்கூட முடியாம உட்கார்ந்து இருக்க. ஆனால் இந்த வரக்கூடிய காலத்துல ஊடகவியல் நண்பர்கள் மூலமா செய்தித்தாளில் படிப்பீங்க. நன்றி, வணக்கம்.